வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஸ்வயமந்தர்பஹிர்வ்யாப்ய பாசயன்னகிலம் ஜகத் பிரம்ம பிரகாசதே வன்னி பிரதப்தாயச பிண்டவத். ஸ்வயமந்தர்பஹிர்வ்யாப்ய பாசயன்னகிலம் ஜகத் பிரம்ம பிரகாசதே வன்னி பிரதப்தாயச பிண்டவத். மேலும் திரும்பவும் சொல்லுகிறார், பிரம்ம சர்வ பிரகாசகா. பிரம்ம சர்வ பிரகாசகா. இன்னும் சொல்லப்போனால் எது பிரகாசிக்கிறதோ எது விளங்குகிறதோ அது பிரம்மம். எதை நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ அது பிரம்மந்தான். அதாவது அறிபவனும் அறியப்படு பொருளும் அறிவும். இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம், ஞாத்ரு ஞான ஜ்ஞேய பேதா பராத்மனி நவித்யதே. இப்போ நம்ம விளங்குறதெல்லாம் என்ன, வேற்றுமை விளங்குகிறதுங்கிறோம். இவர் இந்த பாடம் என்ன சொல்லுகிறது, ஒற்றுமையே விளங்குகிறது. சர்வத்திர பிரம்ம தரிசனம். நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், அஜ்ஞானி என்ன சொல்கிறான், எல்லாம் வேற வேறையாக தெரியறது அப்படிங்கிறோம். ஞானியினுடைய ஞானத்தினால என்ன தெரிகிறதுனா எல்லாம் ஒன்றாகவே தெரிகிறது. எனக்கு எல்லாம் தங்கமாக தெரிகிறதுங்கிறான் ஒருத்தன். எனக்கு எல்லாம் இது வளையலாகவும் மோதிரமாகவும் செயினாகவும் தெரிகிறதுங்கிறான். என்ன வித்தியாசம்? எனக்கு வளையலாகவும் மோதிரமாகவும் செயினாகவும் ஒட்டியானமாகவும் தோடாகவும் தெரிகிறது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், இல்லை எனக்கு எல்லாமே தங்கமாக தெரியறதுங்கிறான். ரெண்டும் வேறு பொருளா? ஒரே பொருள். ஒருத்தனுக்கு ஸ்வர்ண தரிசனம், இன்னொருத்தனுக்கு ஆபரண பேத தரிசனம். அப்படி சொல்லணும், ஆபரண விஷம தரிசனம், ஆபரண துவைத தரிசனம். ஆனால் இவனுக்கு என்னது, ஸ்வர்ண சமதர்சனம், ஸ்வர்ண அபேத தரிசனம், ஸ்வர்ண அத்வைத தரிசனம். அது மாதிரி ஜகத்து எல்லாம் வேறு வேறையாக வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறான் ஒருத்தன். இவன் என்ன சொல்கிறான், எல்லாமே எனக்கு சர்வம் பிரம்மமயம். உயிரோடு இருக்கிறதும் பிரம்மம், செத்து போயிருக்கிறதும் பிரம்மம்னா எல்லாம் பிரம்மத்தில் தான் எல்லாம் நடக்கிறது. சிருஷ்டி ஸ்திதி, சிருஷ்டியும் பிரம்மம், ஸ்திதியும் பிரம்மம், லயமும் பிரம்மம். ஆகையினால இவனுக்கு தரிசனம் பிரம்ம தரிசனம். ஞானேன பிரம்ம தரிசனம், அஜ்ஞானேன ஜகத் தரிசனம். அறியாமையால் உலகத்தை பார்க்கிறான், அறிவால் மெய்ப்பொருளை பார்க்கிறான். ஒரே பொருள் தான். நானும் பிரம்மம், நான் பார்க்கிற வஸ்துவும் பிரம்மம். ஆக இவனுக்கு பிரம்ம வத்திரிக்தம் நாஸ்தி, பிரம்ம பிரகாசத்தே. ரெண்டாவது வரியில் இருக்குது பாருங்க, பிரம்ம பிரகாசத்தே. என்ன சொல்கிறா, எல்லாம் உள்ளும் புறமும் ஸ்வயம் அந்தஹ பஹிஹி ஸ்வயம் வியாப்ய. ஸ்வயம் அந்தர் பஹிர்வியாப்ய. ஸ்வயம் பிரம்ம, பிரம்மமான நானே அப்படின்னு சொல்லலாம். பிரம்மமான நானே, இல்லாட்டி ஸ்வயம் பிரம்ம பிரகாசத்தை, பிரம்ம ஸ்வயம் பிரகாசத்தை அப்படியும் போடலாம். அந்த பிரகாசத்தை அது பிரதம புருஷனில் இருக்கிறதுனால அப்படி தான் சொல்லி ஆகணும். இல்லாட்டி அகம் பிரகாஷேன்னு சொல்லணும். அப்படி சொல்லலை, பிரகாசத்தை போட்டிருக்கு, அதனால் தப்பு இல்லை. அந்தஹா பஹிஹி வியாபிய. அந்தஹா பஹிஹின்னு அர்த்தம், அந்தஹானா உள்ளே, பஹிஹின்னா வெளியே, உள்ளும் புறமும் அர்த்தம். உள்ளும் புறமும் வியாபிய நிறைந்து.
அகிலம் ஜகத்து பாசயன்னு, அனைத்து ஜகத்தையும் அனைத்து துவைத்தங்களையும் அனைத்து விஷமங்களையும், விஷமம்னா என்ன, பேதம்தான், சமத்துக்கு ஆப்போசிட் விஷமம், அனைத்து வேற்றுமைகளையும் விளக்கிக் கொண்டு, வேற்றுமைகளை விளக்கிக் கொண்டு ஒற்றுமையே பிரகாசிக்கிறது. துவைத்தத்தை பிரகாசப்படுத்தி கொண்டு அத்வைத்தமே பிரகாசப்படுகிறது. ஆக அகிலம் ஜகத்து பாசயன், பாசயன்னு அர்த்தம் எல்லா ஜகத் உலகம் அனைத்தையும் பிரபஞ்சம் அனைத்தையும் பாசயன் ஒளிர்வித்து கொண்டு பிரம்ம மெய்ப்பொருளானது ஸ்வயம் பிரகாசத்தே. பிரம்மத்தை போய் அங்கேயும் இங்கேயும் தேட வேண்டாம், எது பார்க்குறோமோ அது பிரம்மம், பார்க்கிறவனும் பிரம்மம், பார்க்கப்படும் பொருளும் பிரம்மம். ஆக பிரம்மத்துக்கு வேறாக ஒன்றும் கிடையாது. பிரம்ம வதிரிக்தம் கிஞ்சிதபி நாஸ்தி, பிரம்மைவ சத்தியம். அதை தான் இது சொல்கிறது. ஸ்வயம் பிரம்ம ஸ்வயம் பிரகாசத்தைன்னு அர்த்தம், மெய்ப்பொருள் தானே விளங்குகிறது. எது விளங்குகிறதோ அது மெய்ப்பொருள். எது விளங்குகிறதோ, விளங்கி கொண்டிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது விளங்குறதுங்கிறதே சித்து தானே, சித்தை தானே சொல்கிறோம். ஆக நீங்கள் இந்த சச்சித்துங்கிற அந்த விசாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கணும். ஆக தூய இருப்பு, தூய உணர்வு, சச்சிதானந்தம், அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம். ஸ்வயம் பிரம்ம. நம்ம உடனே பிரம்மன்ன உடனே என்னவோ எதிர்பார்க்கக்கூடாது. பிரம்மனுடைய இது என்ன, இப்போ தான் படித்தோம் 60வது ஸ்லோகம். அது அணுவும் அல்ல, அது பெரியதும் அல்ல, அது சிறியதும் அல்ல, அது குட்டையும் அல்ல, அது நெட்டையும் அல்ல, அது பிறந்ததும் அல்ல, அது மாறுவதும் அல்ல, அதற்கு வடிவம் இல்லை, அதற்கு நிறமும் இல்லை அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனால் எல்லா நிறங்களும் அணுவும், அணுவாக காட்சி அளிப்பது எதுன்னு கேட்டால் அணுவின் இருப்பு அதுவே. இதை திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணும். உதாரணம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். தண்ணீர் தான் அலைகளாகவும் கடலாகவும் காட்சி அளிக்கிறது. உதாரணத்தை வச்சு தான் இதை புரிஞ்சுக்க முடியும், எக்ஸாம்பிளை வச்சு தான் புரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே வஸ்து தான் ஆதாரம், அந்த சைத்தன்யந்தான் ஆதாரம். அது நான் இருக்கிறேன்னு இது எது சொல்கிறதோ, அதனால தான் என்ன சொன்னோம், நானாச்சித்ர கடோதரஸ்தித மகாதீப பிரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்யது சக்ஷுராதிகரணத்வாரா பஹிஹி ஸ்பந்ததே ஜானாமீதி தமேவ பாந்தம் அனுபாத்யேதத் சமஸ்தம் ஜெகத். அந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கணும். குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கானது குடத்தினுடைய ஓட்டை வழியாக போய் எப்படி வெளியில் இருக்கிற பொருளெல்லாம் வியாபிக்கிறதோ, குடத்துக்குள்ளே லைட்டு குடமெல்லாம் ஓட்டையாக இருக்குது, நிறைய ஓட்டை துவாரம் போட்டிருக்கு, குடத்துக்குள்ளே விளக்கு வச்சுருக்கோம், அந்த துவாரங்கள் வழியாக வெளிச்சம் போய் வஸ்துவெல்லாம் வியாபிக்கிறது மாதிரி இந்த இந்த இதுவும் நிறைய ஓட்டக்குடம் எது, இந்த உடம்பு, இதுக்குள்ள உணர்வுங்கிற ஒளி இருக்குது. இந்த உணர்வுங்கிற ஒளி என்னது, இந்த எல்லா இந்திரியங்கள்ங்கிற ஓட்ட வழியாக போய் ரூப வியாபகம், அப்புறம் சப்த வியாபகம், ஸ்பர்ஷ வியாபகம், எல்லாத்தையும் ரச வியாபகம், எல்லாத்தையும் விளங்கச் செய்கிறது. இது நிறைய மனசில் யோசிச்சுட்டே இருக்கணும். நமக்கு அனுபவமெல்லாம் துவைத்தமாக இருந்தாலும் வஸ்து என்னதுன்னா ஒன்று தான். பிரம்ம ஸ்வயம் பிரகாசத்தே. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் அவர். வன்னி பிரதப்த அயச பிண்டவத்து. அயச பிண்டம், வத்துன்னா போலன்னு அர்த்தம். அயச பிண்டம்னா இரும்பு உருண்டைன்னு அர்த்தம். இரும்பு உருண்டை, அதாவது அயன் பால் இங்கிலீஷில் சொன்னால். இரும்பு குண்டு, இரும்பு குண்டு. பிண்டம்னா உருண்டையாக இருக்கிறதுக்கு பேர் தான் பிண்டம்னு பேர். சாதாரணமாக பித்திருக்களுக்கு பிண்டம் வைக்கிறது என்ன பண்ணுறோம், உருட்டி வைக்கிறோம். இந்த உடம்புக்கும் பிண்டம்னு தான் பேர், இதுவும் பிண்டம்னு பேர், மாம்ச பிண்டம். இந்த சரீரமும் என்னது, மாம்ச பிண்டம்னு பேர். ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம்.
ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட்டில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அயச பிண்டம், அயஹான்னா இரும்புன்னு அர்த்தம். பாருங்கள், இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் சம்ஸ்கிருதம் பாருங்கள், அயன், அயஸ், நிறைய அப்படி இருக்குது சிமிலாரிட்டிலாம். அப்போது இந்த அயஃப் பிண்டம், அயச பிண்டம்னு சொன்னால் இரும்பு குண்டு. இந்த இரும்பு குண்டு நெருப்பில் போட்டால் தான் வன்னி பிரதப்த. வன்னி பிரதப்தன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வன்னினா நெருப்பு, பிரதப்தன்னா நன்றாக நெருப்பில் சுட்டன்னு அர்த்தம். நன்றாக நெருப்பில் சுடப்பட்ட. நெருப்பில் போட்டால் என்ன, அதுவும் நெருப்பு குண்டு மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு என்னவாக இருக்கும்னா பாருங்க, அந்த இரும்போட குணம் என்ன? இரும்போட குணம் கருப்பு, அது குளிர்ச்சி. கருப்பு, குளிர்ச்சி, ஒளியற்றது. கருப்பு, குளிர்ச்சி, ஒளியற்றது. நெருப்போட சம்பந்தப்பட்ட ஒன்று என்ன ஆகிறது? சிகப்பு, சூடு, பிரகாசம். அந்த நல்லா உருட்டி விட்டு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அந்த ஆலைகள்லாம் தொழிற்சாலைகள்லாம் இரும்பை இது பண்ணி போட்டால் அப்படியே நெருப்பாக இருக்கும். அது அப்போ தான் அது வளைக்கவோ தட்டவோ எல்லாம் செய்ய முடியும். அது மாதிரி இந்த ஜகத்தெல்லாம் என்னதுன்னா பிரம்மனாத்தான் இருக்குது. இந்த ஜகத்து ஜகத்து நாமரூப கர்மங்கள் எல்லாம் என்னதுன்னா இரும்பு குண்டு மாதிரி. வன்னி பிரதப்தம்னா என்ன அர்த்தம்? பிரம்ம சம்பந்தம். பிரம்மத்தோட சம்பந்தம் எல்லாத்துலேயும் சச்சித் இருக்குது. அனைத்திலும் சச்சிதானந்தம் இருக்குது. அனிருத்த ஜட பதார்த்தங்கள் அனைத்துலேயும், அனிருத்த ஜட துக்க பதார்த்தங்கள் எல்லாத்துலேயும் சச்சிதானந்தம் வியாபிச்சிருக்கு. இது அறிவால் தான் புரிஞ்சுக்க முடியும். இது ஒன்றும் தியானத்தில் புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. கொட்டை கொட்டை இப்படி மாதிரி படித்து மனசில் வாங்கிக்கணும். படித்தது மனசில் வாங்கின்றதை தியானம் பண்ணணும். மனசில் எது பதிஞ்சிருக்கோ அதை தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி இதை கண்டுபிடிக்க முடியாது. ஆகையினால பிரம்ம ஸ்வயம் பிரகாசத்தே. ஆகையினால ஞானி என்ன பண்ணுறான்னா சர்வம் பிரம்மமயம், ரே சர்வம் பிரம்மமயம். ஆக வன்னி பிரதப்த அயச பிண்டவத்து ஸ்வயம் பிரகாசத்தே. அதாவது இந்த நெருப்பு என்ன பண்ணுகிறது? இரும்பு குண்டை விளக்கிண்டு தானும் விளங்குகிறது. இரும்பு குண்டுக்கு பிரகாசம் கொடுத்தது யார்? நெருப்பு. அது மாதிரி இந்த ஜகத்துக்கு சச்சித்தை கொடுத்தது யார்? சத்தாவை கொடுக்கறது யார்? பிரம்ம. அப்படி புரிஞ்சுக்கணும். ஆக இந்த துவைத்தம், பேதம், விஷமம், நாமரூபம் எல்லாத்துலேயும் அந்த சச்சிதாத்மகம் இருக்குது. யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசத்தே. எல்லாம் க்ளீனாக இருக்குது பாருங்க. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை வச்சுட்டே சொல்லிடலாம். யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகம், அந்த வார்த்தையை கவனிக்கணும். எஸ்ய சதாத்மகம் ஸ்புரணமேவ அசத்கல்பார்த்தகம். அசத்கல்பார்த்தே கச்சதின்னு அர்த்தம். அசத்கல்பார்த்தகம் பாசத்தே. இந்த பதார்த்தங்கள்லாம் உங்கள் மனசில் ஓடிக்கிண்டே இருக்கணும். புரியும்னு நம்பின்னு தான் சொல்லின்னு இருக்கேன். ஏன்னா அந்த சாஸ்திரம் மறந்து போயிடக்கூடாது. மறந்து போயிட்டால் கம்யூனிகேஷன் கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே படித்ததனுடைய 62வது ஸ்லோகம் வந்தாச்சு. நம்ம அப்புறம் திரும்பவும் ஆரம்பித்தோன்னு, இல்லாட்டி பழையபடியும் ஆதவ கீர்த்தனை ஆரம்பத்திலே போகணும். சத்துன்னா என்ன அப்படின்னு திடீர்னு கேள்வி கேட்டுவிட்டிங்கன்னு வச்சுங்களேன். இந்த சத்துன்னா என்ன, சித்துன்னா என்னன்னு திடீர்னு அடிப்படையிலே நமக்கு சந்தேகம் வந்துடுத்துன்னு வச்சுங்கோ, இந்த விஷயம் புரிய வைக்கிறது கடினமாயிடும். ஆகையினால பிரம்ம ஸ்வயம் பிரகாசத்தே. இந்த ஸ்லோகத்தில் என்ன தாத்பரியம்னா, பிரம்ம சர்வம் பிரகாசயதி, பிரகாசயதி ஸ்வயம் பிரகாசத்தே. அனைத்தையும், இந்த 2 ஸ்லோகம் அதுதான், 61 62 ரெண்டுனுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டால், ஸ்வயம் பிரகாசம் பிரம்ம சர்வான் பிரகாசயதி.
மெய்ப்பொருள் தானே ஒளிர்ந்து கொண்டு ஒளிர்விக்கப்படுகின்ற அனைத்தையும் ஒளிர்விக்கிறது. ஆகவே ஒவ்வொரு பொருளிலும் மெய்ப்பொருளே இருக்கிறது. அதனால தான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக, என்ன சுவாமி திருக்குறளை மாற்றிட்டார்னு நினைக்காங்க, அது அர்த்தம் அப்படி தான் படிக்கணும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பதுதான் அறிவு. அதுதான் பிரம்மஞானம்னு பேர். ஆக எந்த பொருளும் இது என்னென்ன, இது விளங்குறதுன்னா எதனால் விளங்குறது? அந்த வஸ்து இதை விளக்குறது எதுன்னா உணர்வு தான் இதை விளக்குகிறது. உணர்வு எல்லாவற்றையும் விளக்கி கொண்டு தானே விளங்குகிறது. ஆகவே எல்லாவற்றிலும் இருப்பது என்னதுன்னா உணர்வே விளங்குகிறது. அதனுடைய தாத்பரியம் அதுதான். உணர்வு தன்னைத்தானே விளக்கி கொண்டு எல்லாவற்றையும் விளக்குகிறது. ஆகவே விளங்குவது என்னதுன்னா, உணர்வில்லாமல் ஏதாவது விளங்குமோ? உணர்வில்லாமல் எதுவாவது விளங்குவோன்னா அப்போ விளக்குவது எது, விளங்குவது எது? விளக்குவதும் உணர்வு, விளங்குவதும் உணர்வு. இதுதான் சாரம். சரி, ஆகையினால் என்ன சொல்கிறார்? துவைத்தத்துக்கு ரியாலிட்டி கொடுக்காதே. விஷமம் துவைத்தம் பேதத்துக்கு ரொம்ப ஓவர் ரியாலிட்டி சத்தியத்துவம் கொடுக்காதே அப்படிங்கிறத சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில்.